கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from 2 Corinthians chapter 9 verse 15. Thanks be to God for his indescribable gift. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 5 வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். In a world that measures value by price, God gave a gift behind measure. விலையால் மதிப்பை அளிக்கும் இந்த உலகத்தில் அளவிட முடியாத ஒரு பரிசை தேவன் தந்தார். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வார்த்தை மூலமாக தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டின் கடைசி நாளுக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார் அல்லவா? நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? இந்த வசனத்திலே பவுல் அவர் எழுதியிருக்கிறார் அருமையாக, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று. சொல்ல முடியாத பரிசு என்றால் என்னதென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த ரட்சிப்பு, அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அவர் நமக்கு அருளிய கிருபை, அவர் நமக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு, அவர் அருளிய நித்திய ஜீவன் தான். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு கர்த்தர் நமக்கு ஈவாய் தயவாய் கொடுத்தது. நமக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் அவரே நமக்கு கிஃப்டாக ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய ஈவை கர்த்தர் நமக்கு கொடுத்ததான். பிரியமானவர்களே, இந்த பரிசின் மதிப்பை வார்த்தைகளால் முழுமையாக சொல்லவே முடியாது. எனவே தான் பவுல் தன் போதகத்தை நன்றியினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த ஆண்டை நம்ம முடிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை உள்ளான இருதயத்திலிருந்து கர்த்தரை நாம் துதிப்போமா? ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் அவர் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்குள்ள நம் கர்த்தரை நம் ஸ்தோத்திரித்து நம் வாழ்க்கைன்ற இந்த காரியத்தை புது ஆண்டை நம் துவங்கும் போது கர்த்தரை நம் ஸ்தோத்திரத்தோட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தாவே செய்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கத்துக்கும் நன்றி சொல்லி அவரை உள்ளான இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போமா? No words can fully describe his grace, no price can match his love, and no word can earn what he freely gave. So let our lives become a living witnesses of gratitude and obedience with joyful praise. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்த கர்த்தாவே. அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது உம்முடைய ஆவியானவருடைய பலன், உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஆண்டவரே, நீர் உண்மையே எங்களுக்காக தந்ததுக்காய், உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காய், உடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, பாவ மன்னிப்புக்காகப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளால எங்களை நிரப்புங்கப்பா. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.